விஷ்ணுடைய இதயம் தான் ஆடி மாசத்தை வந்து குறிக்கிறதாக இருக்கும். அப்ப அந்த ஆடி மாசம் விஷ்ணுடைய இதயத்தில் குடியிருக்கும் அந்த மகாலட்சுமி வந்து வரவேற்கும் விதம் தான் ஆடி மாசத்துக்குன்ற மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி வந்து விஷ்ணு பிரியை. அவ வந்து விஷ்ணு இல்லாமல் இருக்க மாட்டா. அதனால ஆண்களுடைய ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய மாங்கல்ய பாக்கியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வரம் கொடுக்கிறா. வரம் தரும் மகாலட்சுமி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கடகராசியில் நீர் ராசி இருப்பதுன்னா மகாலட்சுமி நீர்த்தன்மையில் உள்ளதுதான் பிறந்து வந்தார். அதனால நீரில் பிறந்த அவளுக்கு நீர் ராசியில் உள்ள வழிபாடுகள் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுதான். உங்க வீட்டுல ஒரு 5 சுமங்கலி 3 சுமங்கலின்னு சொல்லிட்டு ஒற்றைப்படையில் சுமங்கலியில வர வச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்க காலுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வைத்து அவங்கள சாப்பிட சொல்லணும். சாப்பிட சொல்லிட்டு தான் இதெல்லாம் செய்வாங்க. அப்புறமா அவங்க கையில வந்து இந்த தாம்பலம் தட்டு வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த தாம்பல தட்டை அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். மகாலட்சுமி வந்துட்டாங்க அப்படின்னு. பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி மேம் தான் இருக்காங்க. இந்த வாரம் வரலட்சுமி நோன்பு வரதா இருக்கு இல்லையா, வரலட்சுமி நோன்பு எதுக்காக கும்பிடுறாங்க அண்ட் அது எப்படி கும்பிடணும்ன்றத பத்தி சொல்லுங்க மேம். வரலட்சுமி விரதம் வந்து மகாலட்சுமியுடைய வாசம் செய்யறது தான். கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் செல்வநிலை இதுதான் முக்கியமாக எடுத்துக்கிறது. இந்த மகாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது 3 இடங்களுக்கு குடியிருக்கிற மாதிரி 3-4 இடங்களே குடியிருக்கிற மாதிரி உடம்புல எடுத்திருப்போம். அதாவது காலபுருஷ தத்துவப்படி விஷ்ணுடைய இடம் வந்து இதயத்தில் குடியிருப்பதாக எடுத்திருப்போம். ஆடி மாசத்தில் விஷ்ணுடைய இதயம் தான் ஆடி மாசத்தை வந்து குறிக்கிறதாக இருக்கும். அப்ப அந்த ஆடி மாசம் விஷ்ணுடைய இதயத்தில் குடியிருக்கும் அந்த மகாலட்சுமி வந்து வரவேற்கும் விதம் தான் ஆடி மாசத்திற்குன்ற மகாலட்சுமி வழிபாடு. அதுதான் வரலட்சுமி விரதமாக எடுக்கிறோம். மகாலட்சுமி வந்து விஷ்ணு இல்லாமல் விஷ்ணு பிரியை. அவ வந்து விஷ்ணு இல்லாமல் இருக்க மாட்டா. அதனால ஆண்களுடைய ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய மாங்கல்ய பாக்கியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வரலட்சுமி தான் ரொம்ப முக்கியமானது. வரம் கொடுக்கிறா. வரம் தரும் மகாலட்சுமி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே மேம். அதாவது திருமணம் இல்ல வந்துட்டு கணவர்களுக்கு வேண்டியதை தாண்டி வேற எந்தெந்த விஷயங்களுக்கு இந்த நோன்பு சிறப்பானது? செல்வ நிலை உயர்வதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக நம்ம வந்து ஆடி மாசம்னாலே எதுக்குன்னா பொதுவா கன்னி வழிபாடு, ஆடி அமாவாசை இதெல்லாம் நம்ம கும்பிடுறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. பெண்களை ரொம்ப வசியப்படுத்தும் வழிபாடுகள் தான் ஆடி மாசத்துல நிறைய எடுத்திருக்கிறது. அப்போது பெண்களுக்குள்ள இடத்தில் அங்க முக்கியமான பங்கு வந்து மகாலட்சுமிக்கு இருக்குது. இந்த மகாலட்சுமி இந்த காலபுருஷனின் 4ஆம் பாவம் வந்து வீடு மனை வாகனங்களை குறிப்பதாக இருக்கும். தாய்மையுடைய உண்மையான பங்கும் அங்க இருக்குது. இப்ப வீடு மனை வாகனம் இருக்கிற இடத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வீடு மனை வாகனங்கள் எல்லா அமைப்பும் சீராகவும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. அது காலபுருஷன் 4ஆம் வீட்டினுடைய அம்மனுடைய இருக்கிற இடத்தில் மகாலட்சுமிக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அது வந்து கடகராசியில் நீர் ராசி இருப்பதுன்னா மகாலட்சுமி நீர்த்தன்மையில் உள்ளதுதான் பிறந்து வந்தார். அதனால நீரில் பிறந்த அவளுக்கு நீர் ராசியில் உள்ள வழிபாடுகள் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். பொதுவா இந்த மாதிரி பூஜையில வந்து கலசம் வச்சு கும்பிடுவாங்க இல்லையா மேம். சோ இந்த கலசம் எடுத்துட்டு வர்றது அந்த ப்ரொசீஜர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சில பேர் நாளே பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம். ஏன்னா நாளே கலசம் வீட்டுக்குள்ள வச்சு பண்ணீங்கன்னா எப்பவுமே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா கதவை அடைக்கக்கூடாது. வந்த மகாலட்சுமிய நம்ம எவ்வளவு தூரம் வச்சு கும்பிடணுமோ அவ்வளோ எப்பனாலும் அவ வருவா. அதனால நம்ம வந்து நிலவாசல் கதவு மகாலட்சுமி பூஜை எப்போ நிலவாசல் கதவை எப்பவுமே அடைக்கக்கூடாது. அதனால வரலட்சுமி விரதம் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் நம்ம வந்து கலசம் எடுக்கிற முறையும் உண்டு. அது சில பேர் நாளே கலசம் ரெடி பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணாமல் காலையில அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலவாசல் எல்லாம் கிளீன் பண்ணி நிலவாசலுக்கு பூ மஞ்சள் எல்லாம் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் நிலவாசலுக்கு முன்னால ஒரு மனை எடுத்துக்கோங்க. அந்த மனையில வந்து மகாலட்சுமி வந்து அலங்காரம், அதாவது அலங்காரம்ங்கிறத விட மகாலட்சுமி வந்து ஒரு வெள்ளி செம்புல எடுத்துக்கோங்க. வெள்ளி செம்போ பித்தளை செம்போ இல்லாட்டா பித்தளை செம்போ வெள்ளி செம்பு இல்லாட்டா செம்பு தாம்பர செம்புல வந்து வச்சுக்கலாம். இதுல ஏதாச்சும் ஒரு செம்பு எடுத்துக்கிட்டு சில பேர் நீரில் வைப்பாங்க, சில பேர் அரிசியில வைப்பாங்க. நீங்க நீர்ல வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லாட்டா அரிசியில வைக்கிறனாலும் வைக்கலாம். ஆனா நீர்ல வைச்சால் வந்து நீர் ஊத்தி நல்ல நீங்க வச்சிருக்க நிறைந்த குடம் எடுத்துக்கோங்க. நிறைந்த குடத்துல இருந்து நீர் எடுக்கணும். அதனால நீங்க வந்து இப்பெல்லாம் அக்வா கார்ட்ல இருக்கிறனால முதல்ல அந்த நீரை வந்து ஒரு நிறைந்த குடத்தில் நிரப்பணும். நிரப்பிட்டு அதுல இருந்து நீரை எடுக்கணும். அப்புறம் அந்த நீரை தான் அந்த கலசத்துக்குள்ள ஊற்றணும். அக்வா கார்ட்ல இருந்து டைரக்டா நீரை எடுக்கக்கூடாது.
ஒன்று நிறைவான குடத்துல நீர் எடுத்து கலசத்துக்குள்ள ஊற்றணும். அது ஊற்றும் போது சிறிது பன்னீரும் சேர்த்து ஊற்றணும். ஊற்றிட்டு அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு இந்த இது நம்ம நவரத்தினங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுட்டு அப்புறம் தங்கம் வெள்ளி இருந்தாலும் தங்க காசு இருந்தாலும் சரி தங்க ஆபரணங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் அதை போட்டுட்டு அப்புறம் உங்களுடைய செம்பு வந்து அந்த அந்த தேங்காய் நல்லா குடுமி வச்சு நல்லா தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுல நல்லா மஞ்சள் பூசி அந்த தேங்காய் நல்லா கழுவி நல்லா மஞ்சளை குழைச்சி அந்த மஞ்சள் நல்லா பூசி அதுக்கு குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் மா இலையை எடுத்து சென்டர்ல வச்சு அந்த மா இலை கொத்து இருக்கு இல்லையா, அது சில பேர் வந்து இலை ஒவ்வொரு இலையா வைப்பாங்க. அப்படி இருக்கிற இளம் கொத்து மொனக்கொத்தை எடுத்து அப்படி சென்டர்ல வச்சு அது உள் வந்து அது மேல வந்து நம்ம மஞ்சள் தடவி அந்த தேங்காவை வச்சுட்டு அதுக்கு மேல வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டை மடிச்சு இப்படி தொங்க விட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த கலசம் ரெடி ஆயிடுச்சு. அந்த கலசத்தை ஒரு 2 பெண்கள் வந்து பிடிச்சுக்கணும். உள்ளுக்கு இருந்து மகாலட்சுமி ஆராத்தி எடுத்து உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னுக்கூட்டி வீட்டிலோட பெரிய மனை ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மனை மேல் வாழை இலை நல்ல தலை வாழை இலையை போட்டு அதுல பச்சரிசியை போட்டு அதை சுற்றி பூக்கள் எல்லாம் நல்லா பூ வச்சு 2 குத்து விளக்கு 2 பக்கமும் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு அப்புறம் வாழை இலை கண்ணுங்கள் 2 பக்கமும் மகாலட்சுமி பலகைக்கு அந்த சைடு வாழை இலை கண்ணுங்கள் நட்டு வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மகாலட்சுமி வந்து ஆராத்தி பண்ணி நீங்க வந்து வீட்டுக்குள்ள அழைச்சி உங்களுடைய அந்த உங்க வீட்டினுடைய அந்த மனை ரெடி பண்ணி வைப்பீங்க அந்த மனையில வச்சுட்டு அந்த மனையில வச்ச பிறகு தான் நம்ம வந்து மகாலட்சுமி பிரசாதம் எடுக்கணும். இதை வந்து காலை குளிச்சுட்டு நம்ம வீட்டை முத்தங்கள்லாம் தொளிச்சுட்டு அதுக்கு மகாலட்சுமி கலசத்தை ரெடி பண்ணிட்டு அப்புறமா 2 பெண்களை வர வச்சு அவங்களுக்கு ஆராத்தி எடுத்து அவங்க வீட்டுக்குள்ள வர வச்சுட்டு பூஜைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடணும். அப்புறம் நீங்க வந்து உள்ளுக்கு வந்த பிறகு நீங்க மகாலட்சுமிக்கு தேவையான பிரசாதங்கள் ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக உளுந்த வடை ரெடி பண்ணுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரி அதாவது தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் இதில் எந்த சாதம்னாலும் வச்சுக்கலாம். இல்லை 3 சாதம் வைக்கனாலும் வைக்கலாம். வெரைட்டி ரைஸ் ஏன்னா மகாலட்சுமிக்கு வந்து நம்மளுக்கு வந்து கருவேப்பிலையோ இது வெங்காயமும் அதிகம் பயன்பாட்டில் இருக்காதனால வெரவண சாதத்துக்கு நம்ம அந்த வெங்காயம் அதெல்லாம் அதிகம் பயன்படும் பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டோம். அதனால வெரவண சாதம் எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். அது வெரவண சாதம் வச்சுட்டு சக்கரை பொங்கல் வைத்து இல்லாட்ட பால் பாயாசம் இதெல்லாம் வச்சு சாமிக்கு ரெடி பண்ணணும். இந்த கலசம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் நம்ம பிரசாதம் ரெடி பண்ணுறதே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து விளக்கு நம்ம பிரசாதம் ரெடி பண்ணும் போதெல்லாம் விளக்கு இறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். விளக்கு நல்லா இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். பத்தி வாசனைகள் போகக்கூடாது. எல்லாமே பத்தியை வந்து அப்பப்போ கரைஞ்சோன்னா பத்தியை எடுத்து கொளுத்தி வைக்கிறது இதெல்லாமே சமையல் பண்ணும்போது அப்பப்போ சாமியும் வந்து பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நிறைய பழங்கள், நிறைய பூக்கள் பிச்சிப்பூ அந்த பிச்சிப்பூனா முல்லைப்பூ, அப்புறமா மல்லிப்பூ இதெல்லாம் எடுக்கணும். தாமரை கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லா பக்கமும் அந்த பூக்களால் எவ்வளோ அலங்காரம் பண்றீங்களோ அது வந்து அவ்வளோ மகாலட்சுமி பூ நல்ல மனமுள்ள பூக்கள் மரு இதெல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானது மகாலட்சுமி பூஜைக்குள்ள பூக்களில். இந்த பூக்களில் வந்து இந்த தாமரை பூ வந்து இலைய பிக்காம அந்த இதழை பிக்காமல் முழுமையாக வைத்து அலங்காரம் பண்ணுங்க. மகாலட்சுமி பூஜையில தாமரை இதழ்கள் பிக்கவே கூடாது. அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு வேண்டிய உங்க வீட்டில் உள்ள நகைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்த பிறகு நம்ம இதெல்லாம் போடுவோம். நகைகள், தாலிச்சரடை எல்லாம் போடுவோம். அது முக்கியமாக கருத்தோலை இந்த கருமணி அப்படிலாம் வச்சிருப்பாங்க. பண ஓலையில வச்சு அதெல்லாமே அந்த மகாலட்சுமி வழிபாடு முக்கியமானதாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருத்தோலை அப்படிம்பாங்க அது போல அதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்றதுக்கு அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா நல்ல மஞ்சச்சரடு அதாவது ஒரு நோம்பு சரடு இருக்கு. அந்த நோம்பு சரடு 9 முடிச்சு போடணும். அந்த 9 முடிச்சும் அந்த மகாலட்சுமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அதை நம்ம கையில காப்பு கட்டு மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலைகள் பூஜைகள்லாம் நடத்துவாங்க. அதனால அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சமையல் எல்லாமே ஆரம்பிப்போம். அதனால காப்பு கட்ட ஆரம்பிச்சுட்டு தான் நம்ம சமையல் பண்ண ஆரம்பிப்போம். இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிட்டீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இது போக வரவங்களுக்கு தாம்பூலம் ரெடி பண்ணணும். வெத்தலை, பாக்கு, பழம், கண்ணாடி, சீப்பு இதெல்லாம் வச்சு ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் வச்சு தாம்பூலம் ரெடி பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் ஒரு 5 சுமங்கலி 3 சுமங்கலின்னு சொல்லிட்டு ஒற்றைப்படையில் சுமங்கலியில் வர வச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்க காலுக்கு சந்தன குங்குமம்லாம் வைத்து வழிபாடு பண்ணிட்டு சந்தன குங்குமம் பூவெல்லாம் அவங்க தலையில போட்டுட்டு அவங்களை வந்தோடனே முதல்ல தண்ணி குடிக்க சொல்லுங்க. தண்ணி குடிச்சிட்ட பிறகு தான் கால் பாதம் கையில சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் பீட்டு அவங்கள சாப்பிட சொல்லணும். சாப்பிட சொல்லிட்டு தான் இதெல்லாம் செய்வாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா அவங்க கையில வந்து இந்த தாம்பூலம் தட்டு வச்சிருக்கீங்க இல்லையா
அந்த தாம்பூலத்தட்டை அவங்ககிட்ட குடுத்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். மகாலட்சுமி வந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க வந்து அவங்களுக்கு செய்யும்போது அவங்கள கிழக்க பார்க்க நிக்க வச்சு செய்யுங்க. தாம்பூலம் குடுக்கும்போது வந்து அவங்க அவங்க நீங்க குடுக்குறது வந்து கிழக்கு நீங்க கிழக்க பார்க்க நின்னு தாம்பூலம் குடுங்க. அவங்களுக்கு பாதம் இதெல்லாம் பண்ணிட்டு, தண்ணியெல்லாம் குடுத்து உட்கார வச்சுட்டு, அப்படியே அவங்கள வந்து கிழக்க நிக்க வச்சு நீங்க நீங்க கிழக்க நின்னுட்டு அவங்களுக்கு குடுங்க. குடுத்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். சூப்பர் மேம். டாப் டூ பாட்டம் ரொம்ப விரிவா கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அதாவது இப்போ கலசம்ல வந்துட்டு நீரும் வைப்பாங்க, அரிசியும் ஆமா. வைப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? எந்தெந்த வேண்டுதலுக்கு எத வச்சா கரெக்ட்டா இருக்குன்ற மாரி ஏதாவது இருக்கா மேம்? அதாவது நீர் வைக்கிறது வந்து உறவு நிலைகள வந்து இப்ப வந்து கணவன் மனைவி உறவு நிலை வந்து கொஞ்சம் பாண்ட் கொஞ்சம் இதா ம். இல்ல அப்படிங்கிறவங்க வந்து நீர் வைத்து வழிபாடு பண்ணுவது அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரி. உறவுகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாரி தன்மையை உருவாக்குறது. குழந்தை பேருக்குள்ளது. அப்புறம் கணவன் மனைவி அதாவது வர்றதுல வந்து நெறைய கன்னி பெண்கள் வந்து திருமண பாக்கியம் உள்ளவங்களுக்கு, ம். இவங்களுக்கெல்லாம் நீர் நிலையில இருக்கிற அந்த கலசம் வந்து சிறப்பாக இருக்கும். இது அரிசி போட்டு வைக்கிறாங்க இல்லையா? அரிசி போட்டு வைக்கிறதுல வந்து அரிசி 5 பழங்கள் ஏதோ உள்ளுக்கு போடுவாங்க. அப்புறம் பூக்கள் போட்டு, அப்புறமா தங்கம், வெள்ளி அதெல்லாம் போட்டு, அப்புறம் காயின் போட்டு, அப்புறமா தான் கலசம் வைப்பாங்க. அது மேல ம். தான் ஆ இது வைப்பாங்க. எது தேங்காய் வைப்பாங்க. அப்பங்கும்போது அந்த இது வந்து என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையுடைய லட்சுமி அதாவது எல்லா ஐஸ்வர்யங்களும், அ தன தானியம், வீடு வாகனங்கள் இதெல்லாம் நமக்கு குடுக்கக்கூடிய மிக அற்புத சக்திக்குரியவள் அப்படிங்கிற மாரி அது வந்து அது குடுக்கும். அதனால நம்ம வந்து இந்த இது வைக்கும்போது நமக்கு செல்வ நிலை உயர்வுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். அதாவது ம். 2 நிலைகள நம்ம எடுத்துக்கிறது வந்து எது உங்களுக்கு உறவு எனக்கு உறவு முக்கியமா தேவைன்னா, உறவுக்கான இத எடுங்க. ம். எனக்கு வந்து இப்போ வந்து பணம், காசு விஷயங்கள் எனக்கு ரொம்ப தேவைன்னா, இந்த மாரி அரிசி, பழங்கள் வச்சு நீங்க எடுத்துக்கலாம். சிறப்பு மேம். எந்த நேரத்துல வழிபடுறதுனால நமக்கு ரொம்ப அ அருள் நெறைய கிடைக்குமா? எனக்கு பொறுத்தவரைக்கும் காலை நேரம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விடிவெளி தோன்றும்போது காலையில வந்து விடிவெளினா 4:30 டூ 6 இருக்கு இல்லையா? அப்பதான் சுக்கிரனுடைய பவர்ஃபுல்லான நேரம். அந்த 4:30 அந்த குருவிகள் ரிங்காரம் பறவைகள் ரிங்காரம் இருக்கிற சவுண்ட் வந்து சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும். அந்த நேரத்தில் நீங்க குளிச்சுட்டு, நிலவாசல் பூஜைய பண்ண ஆரம்பிச்சுட்டு, அந்த விடிவெளி சமயத்தில கலசம் வந்து வீட்டுக்குள்ள வந்துரணும். வந்துட்டுன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சுட்டு, காலை நல்ல நேரம் வந்து 9:15 டூ 10:15 வரைக்கும் அன்னைக்கு நல்ல நேரம் இருக்குது. அந்த ம். நேரத்துல நீங்க வந்து பூஜைய ஆரம்பிக்கலாம். இல்ல எனக்கு காலை நேரத்துல இவ்ளோ வேலை ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது. அதனால நான் வந்து ஈவினிங் பண்றதுனால கோதூளி காலம் அப்படிங்கிறது இருக்குது. ம். அதான் பசுமாடு எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு நிரம்ப வரும்போது மகாலட்சுமி அவங்களோட வருவா. ம். அந்த கால் தூசி அந்த சமயத்துல நம்ம மகாலட்சுமி விரதம் இது பூஜைகள் பண்ணலாம். ஆனா காலை நேரம் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். பண்ணிட்டு அந்த மத்தியானம் உணவுக்கு வந்து சுமங்கலிங்கள வர வச்சு சாப்பாடு குடுத்துட்டு, அவங்களுக்கு அந்த தாம்பூலம் குடுக்கும்போது, நமக்கு வந்து அது பெனிஃபிட் நல்லா இருக்கும். சப்போஸ் நம்மளால டைம் இல்லன்னா, நீங்க ஈவினிங் நேரம் பண்ணிட்டு, ஈவினிங் நேரம் அதே மாரி சாப்பாடு கொஞ்சம் குடுத்துட்டு, அவங்களுக்கு இது பண்ணலாம். சிறப்பு மேம். இப்போ வந்துட்டு கலசம்லாம் வச்சு பூஜை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், எந்த மாதிரியான மந்திரங்கள் சொல்லி நம்ம வழிபடலாம் மேம்? எனக்கு தெரிஞ்சது மந்திரங்கள்ங்கிறது, நம்மளுடைய உடலுக்கு தக்கன நம்ம காற்றின் அளவு தான் நம்மளுடைய மந்திரத்த நிர்ணயம் பண்றது. நம்மளுடைய மொழியே அதுதான். நம்ம தேர்ந்தெடுக்கிற மொழி. நம்ம வந்து இப்ப தமிழ்நாட்டுல பிறந்தா தமிழ். அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு மொழியும் நம்ம இடத்தின் தக்கன அமையுது. அதேபோல நம்ம உடலும் நம்ம மொழிக்கு தக்கன தான் மாற்றம் செய்யப்பட்டது. அதனால இந்த மந்திரம் சான்ஸ்கிரிட் மந்திரம் தான் படிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க உங்களுடைய மகாலட்சுமிய எந்த ரூபத்தில் பார்க்குறீங்களோ, எந்த மொழி வடிவில் எடுக்கிறீங்களோ, அதுவே எடுக்கலாம். நம்ம வந்து எ எப் எப்பவுமே நம்ம வந்து நம்ம மொழியில தான் படிப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதுதான் நம்ம உள்ளத்திலயும், நம்ம மனதிலயும் போய் நிற்கக்கூடியது. நம்ம எடுக்கிற வழிபாடு உருவ அமைப்புகளும் அதுக்கு தக்கன நம்ம எடுத்திருக்கோம். நம்ம உடல் உருவம் எப்படியோ, நம்ம கடவுள் உருவமும் அப்படிதான் அமைச்சு எடுத்திருக்கோம். ம். அதனால நம்ம எந்த மொழிய எடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. மந்திரங்கள் நான் எப்பவுமே மந்திரங்களுக்கு நான் வந்து இது பண்ண மாட்டேன். நீங்க என்ன கோரிக்கைகள் உங்க மனதில் இருக்கிறதோ எப்பவுமே கடவுள வந்து பாசிட்டிவா திங்க் பண்ண வைக்கணும். எப்பவுமே கடவுள வர்ணிக்கணும். வர்ணனை பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் வைக்கணும். அதுதான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மொழிகள் தேவையே இல்ல. அவள பார்க்கும்போது நீங்க பண்ண அலங்காரமே அவ அழகா தெரிவா. அப்போ நான் இதுவரைக்கும் பண்ணதுலயே இந்த சேலையில நீ அவ்வளோ அழகா இருக்க. இந்த இந்த மாலை வந்து உனக்கு அவ்வளோ இதா இருக்கு. நான் உன்ன ரசிச்சு ரசிச்சு பண்ணியிருக்கேன். பார்த்தியா நீ எவ்வளோ அழகா இருக்க. பாரு கண்ணாடியில பாரு சொல்லிட்டு அவ முகத்த கண்ணாடியில காமிச்சு, அந்த கண்ணாடியில மகாலட்சுமி முகத்த காமிச்சுட்டு அப்புறமா அவளுகிட்ட பேசுறது. இதுதான் நம்மளுடைய மந்திரமே.
இத வந்து யாருமே சரியா ஓ மகாலட்சுமியை போற்றி போற்றி அப்படி சொல்லிக்கிட்டு 108 சொன்னாலும் அவ பவர்ஃபுல்லா இருப்பா. நீங்க வந்து உங்க மனதை தான் ஒருமுகப்படுத்தி அவளுடன் அப்படியே லயிச்சு போகணும். அவளுடன் பேசணும். அவளோட அப்படியே நீ இப்படி இருக்க, அப்படி இருக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அவ அப்படியே பூரிப்பாவா. அந்த பூரிப்பில் தான் நெறைய பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கவிதை இது புராணங்களிலும் சரி, இதுல அவள புகழ்ந்த பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும். அதில் தான் அவங்களுக்கு வரமே கிடைக்குது. ஆனா எல்லாருமே அவங்களுக்கு தெரிந்த மொழியில் புகழ்ந்திருப்பாங்க. நம்ம தமிழ் மொழியில் புகழ்ந்த திருவாசகத்திலருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, அபிராமி அந்த இதுலருந்து அவங்க மொழியில் புகழ்ந்ததில் அதிலும் லயிச்சு உட்கார்ந்து நெறைய தெய்வங்கள் உருவாகியிருப்பாங்க. அதனால நம்ம மொழியில் நீங்க மந்திரங்கள் சொல்லிட்டு வந்தாலே போதும். அதுக்கு வந்து உங்க மந்திரம்ங்கிறது நீங்க உங்க மனதில் அவள பார்த்து ரசிக்கிறது தான் ஒரு மந்திரமாக நான் எடுப்பேன். நான் அப்படிதான் வணங்குறது. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. இப்போ நெறைய பேர் வீட்ல வந்துட்டு சுவாமி படம் மட்டும் தான் இருக்கும். சில பேர் வந்துட்டு இந்த முகப்பு எல்லாம் வாங்கி வழிபடுவாங்க. இதுல எது சிறந்தது? சாமி படம் வச்சு நெறைய பேர் வந்து கலசம் வைக்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ம். ஏன்னா, அது சின்ன தவறு இருந்தா கூட நம்மளுக்கு இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ம். எளிமையான முறையில் லட்சுமி ஃபோட்டோ வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு ரொம்ப ரிஸ்க்லாம் தேவையில்ல. உள்ளுக்கு இருந்து ஆள் வரணும், ஆராத்தி எடுக்கணும், அந்த மாரிலாம் இல்ல. அதனால அந்த வழிபாடு முறையில் கலசத்துக்கு பதில் படம் வைத்து வழிபாடு பண்ணுவதும் தவறில்ல. ஆனா கலசம்ங்கிறது பூரண கலசம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எப்பவுமே நிறைவு குடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால ம். முதல் துவக்கம் தான் கொஞ்சம் பயமா இருக்கும். சின்னதா ஒரு கலசம் தொடங்கி வச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச பூவ போட்டு, சின்னதா ஒரு விளக்கு வச்சு நீங்க ஏத்தி பண்ணாலுமே, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, உள்ளுக்கு வந்துருவா. வந்துட்டான்னா, அவ சும்மா இருக்க மாட்டா. அத வந்து ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பா. அதனால படம் வைத்து பண்ணுவது எளிமையான பூஜைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதுக்கும் மகாலட்சுமி வாசம் வருவா. ஆனால், அந்த இடத்துல தாமரைகளும், தாமரை பூக்கள், அ ரூ. 5 காயின் சவுண்டு, வெள்ளி மணி சவுண்டு இதுக்கெல்லாம் ரொம்ப வசியமாவா. அதனால வரலட்சுமி விரதம் அப்போ வந்து இந்த சவுண்டு, அதுக்கப்புறம் நெய் மணம், ஏலக்காய் மணம் இதெல்லாம் தூக்கலா இருக்கணும். அன்று ஃபுல்லா அந்த நெய் வீட்டுக்குள்ள நுழையும்போதே, பத்தி சாம்பிராணியுடன் இந்த நெய் மணமும், ஏலக்காய் மணமுடன் சமையலுடைய மணமும் சேர்ந்து கலந்து வர வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பா வாசம் வந்துரும். அதனால அந்த வீட்டுக்குள்ள வந்து மங்களமான ஒரு மனம் உருவாக்க வைக்கிறது நம்மளுடையது. அதனால பூக்களுடன் சேர்ந்து, உணவு பதார்த்தத்துடன் சேர்ந்து இந்த மணங்களும் சேர்ந்து வரும்போது, அதுதான் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும். நீங்க கலசம் வைக்கிறீங்களா? ஃபோட்டோ வைக்கிறீங்களான்னு நீங்க வைக்கிறது. மனம் வந்து பண்றது தான். ஆனா கலசம் வைப்பது சிறப்பாக இருக்கும். பூரணம், நிறைவு, திருப்தி அப்படிங்கிற மாரி இருக்கும். சில ம். பேர் பயப்படுவாங்க. அதனால ஃபோட்டோவும் வச்சுக்கலாம். ஃபோட்டோ வைக்கிறது வந்து நின்ற கோல மகாலட்சுமிய பார்த்து ஃபோட்டோ வச்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பொதுவா வரலட்சுமி நோன்பு அப்டின்னா, அது பெண்களுக்கான பூஜையா அப்படிதான் வந்து பார்க்கப்படுது. ஆண்களும் ஆனா வழிபடலாமா மேம்? பெண்கள் தான் வரலட்சுமினா பெண்கள் குழுது தான். பெண் தான் ஒரு ஆணை தேடுகிறாள் அப்படிங்கிறது. ஒரு ஆண வந்து வளப்படுத்தணும்னா பெண் முக்கியமாக முக்கியம். ம். எந்த ஒரு ஆண் ஒரு பெண்ண மதிக்கிறானோ, பெண்ணுக்கு ஒரு அந்த சுக்கிரங்கிறதே பெண். இந்த உலக மாயையே பெண் தான். அவ வந்து ஒரு ஆணுக்காக அந்த மாயை வந்து ஒரு ஆணுக்காக வேண்டுதான்னா, அந்த மாயை வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா குடுக்குது. மாயை தான் பெண். அந்த மாயை வந்து ஒரு ஆண் கணவன் அப்படிங்கிறதுக்காக வேண்டும்போது, அந்த மாயை வந்து முழுமையான ஒரு பெண் வந்து முழுமையான சக்திய வந்து ஒரு ஆணுக்கு குடுக்குறாள் அப்படிங்கிற மாரி அர்த்தம். அதனால தான் ஒரு பெண் வந்து அந்த மாயைய வந்து ஆக்டிவேட் பண்றா. ஆனா ஒரு ஆண் மாயைய ஆக்டிவேட் பண்ணுவான். ஆண வந்து சும்மா உட்கார வச்சாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. பெண் வந்து அந்த மாயைய வந்து ஆக்டிவேட் பண்ணி, இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு தூண்டுகோல் குடுக்குறது. அதனால பெண் தான் அத பண்ணணும். ஆண் பண்றது ஆணுக்கு வந்து ஒரு ஆள் பிரஷர் குடுக்குற ஒரு தூண்டுகோல் குடுக்குற ஒரு பெண் தேவை. அந்த பெண் தான் மகாலட்சுமிய வர வச்சு அந்த ஆணுக்கு ஆக்டிவேட் பண்ணி குடுக்குறது. அதனால பெண் ஆணுக்காக இருப்பது. ஆண் வந்து பெண்ணுக்காக வேண்டுதல் முடியாது. சிறப்பா சொன்னீங்க மேம். அதாவது இன்னும் நெறைய பேருக்கு இருக்க பெரும்பாலான டவுட் இதுதான். இந்த டைம்ல பூஜை வர டைம்ல மாதவிடாய் நாட்கள் அவங்களுக்கு இருக்கு அப்டின்னா, அவங்க என்ன பண்ணலாம்? மாதவிடாய் சமயத்தில் பூஜை வந்துச்சுன்னா, கண்டிப்பாக அந்த வாரத்த விட்டுட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க வந்து மகாலட்சுமி விரதம் எரு எ கொ 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 கும்பிடலாம். ஏன்னா, அந்த சமயத்துல அது தடையெல்லாம் கிடையாது. ஆனாலும் அந்த சமயத்த நீங்க விட்டுட்டு, இன்னும் அந்த வீட வந்து பிரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கால இடைவெளி. அது வந்து நெகட்டிவான கிடையாது. அதனால உங்களுடைய வைப்ரேஷனுக்கு அந்த நாள் உங்களுக்கு சூட்டபிள் ஆகலங்கிறது இறைவன் நிர்ணயிச்சதுனால, அடுத்த வாரம் உங்க உடலுக்கு அது சூட்டபிளான நாளாக மாறுகிறது அப்படிங்கிறதுனால, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க கும்பிடுறது சிறப்பாக இருக்கும். சிறப்பு மேம். ஸோ வரலட்சுமி விரதம் சார்ந்த எல்லா டவுட்ஸையும் வந்துட்டு கிளியர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.